ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரை டொனால்ட் ட்ரம்ப்ப ஏதோ பத்திரிகையாளர்ன்னு நெனச்சுட்டாராட்டுக்கு. அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்துட்டாரு. அதோட பின்விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிறத, அந்த சூழ்நிலையில அவர் பெருசா கால்குலேட் பண்ணல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே முட்டல், மோதலோட தான் ஆரம்பிச்சிருக்கு. பயபிள்ளையோட ட்ரெஸ்ஸுல இருந்தே ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. ட்ரம்ப்போட ஆட்களுக்கும் பிடிக்கல. "யோவ்! கோட் ஷூட்ல வாயா" அப்படின்னா பாரேன், திரும்பவும் அதே பனியன போட்டு வரான். "விடுங்க எஜமான், துவைச்சு போட்டு வந்திருப்பேன்" அப்படிங்கிற மாரி கடந்து போயிருக்கலாம். ஆனா, ஜெலன்ஸ்கி கத்திலாம் பேசுறனால, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாயிராது அப்படிங்கிற மாரி பேசவும், எல்லாருக்கும் அங்க டென்ஷன் ஆயிருச்சு. டென்ஷன் ஆயி கிளி கிளின்னு கிழிச்சு வீசினதெல்லாம் நம்மளே விரிவா பார்த்தோம். அப்படி கிழிச்சு வீசி கடைசியில மத்தியானம் சோறு திங்கிற நேரத்துல, "சோறுலாம் போட முடியாது. அவன கிளம்பி சொல்லு" அப்படின்ட்டாருங்களாட்டுக்கு. ஏன் லஞ்ச் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா ஆயிப்போச்சு. ஆனா, வெள்ளை மாளிகையை பொறுத்தவரையும், அவர்கள் ரொம்ப கேஷுவலா ட்ரம்ப்போட டீம் கேட்கவா வேணாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. லஞ்ச் எல்லாம் கேன்சல் ஆகல. ட்ரம்ப் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தாரு. மெனுல அவருக்கு இந்தந்த ஐட்டம்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமா? அப்படின்னு சிம்பிளா கடந்து போயிட்டாருங்க. சரி, ஜெலன்ஸ்கிக்கு என்னதான் நிலைமை அப்படிங்கிற காட்டிலும், ட்ரம்ப் ஒரு சில விஷயங்கள சொல்றார். என்ன அப்புட்ன்னா, இந்த வாரத்துல மட்டும் 2000 வீரர்கள் இறந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லி, அதே சமயம் அவர் அமெரிக்க அதிபர் அப்படிங்கிறதை அந்த இடத்துல உறுதிப்படுத்துறார். எப்படி? 2000 வீரர்கள் இறந்து போயிருக்கார்கள்ன்ட்டு டக்குன்னு உக்ரைனோட ஆட்கள், ரஷ்யாவோட ஆட்கள் சேர்த்து அப்படின்னு அடிச்சு விட்டு போயிட்டாரு. இதான் தேர்ந்த அரசியல்வாதிக்கான ஒரு அழகு. காரணம் என்ன அப்டின்னா, அமெரிக்காவ பொறுத்தவரை ரஷ்யா என்னைக்குமே எதிரி தான். இந்த விஷயத்துல விட்டு குடுத்து நகர்றார்கள். வேற ஒரு பெரும் திட்டத்த நோக்கி. அதனால அந்த நேரத்துல ரொம்ப ஸ்மார்ட்டா டக்குன்னு 2000 வீரர்கள ஸ்ப்ளிட் பண்ணி விட்டாரு. எவன் எவன் தோதுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்க. 1000 1000ன்னு எடுத்துக்க. இல்ல இங்கிட்டு 1900 இங்கிட்டு 100ன்னு கூட எடுத்துக்க. அது உன் வசதி அப்படிங்கிற மாரி கிளச்சு போட்டு போயிட்டாரு. அத ரஷ்யாவும் அவர்கள் பாணியில எடுத்துக்கிட்டார்கள். என்ன அப்டின்னா, ரஷ்யா ரொம்ப காலமா டேட்டாவே வெளியில விடல. அதாவது இந்த வாரத்துல இவ்வளோ பேர கொன்னு போட்டுட்டோம். இந்த மாசத்துல இவ்வளோ பேர கொன்னு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றதே நிறுத்திட்டார்கள். "போய் தொலைங்கடா" அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சில டெலகிராம் சேனல்ல டிஸ்கஸ் பண்றது என்ன அப்படின்னா, யுத்தம் நிக்கப்போது. ரஷ்யாவோட எண்ணம் அப்படிங்கிறது பிடித்த பிராந்தியங்கள தாண்டி உக்ரைனுக்குள்ள செல்வாக்க செலுத்தணும். மக்கள் செல்வாக்க செலுத்தணும். அப்படி இருக்கும்போது இந்த வீரர்களோட எண்ணிக்கை, அதாவது தாறுமாறா உயிரிழக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது வருங்கால சங்கதியர டிஸ்டர்ப் பண்ணும். அதனால அத நம்ம கடந்து போவோங்கிற மாரி, தொடர்ந்து ஒரு 2 மாதங்களா இந்த டேட்டாக்கள அவர்கள் எங்கேயுமே சொல்றதில்ல. டெலகிராம் சேனலும் சொல்றதில்ல. அவர்களோட ராணுவ செய்திகளும் சொல்றதில்ல. அங்க உள்ள நியூஸ் ஏஜென்சிகளும் வாய தொறக்கறதில்ல. அப்படியே கடந்து போனார்கள். ஆனா இப்ப ட்ரம்ப் அறிவிச்சத அவர்கள் பயன்படுத்தியே ஆகணும்னு ஒரு கட்டாயம். அதே சமயம் இவரு ஈக்குவலா அப்டின்ட்டு போயிட்டாரு. ஈக்குவல்னு இல்ல, 2 பயலுகளையும் சேர்த்து 2000 வீரர்கள் அப்டின்ட்டாரு. இப்ப அவர்கள் கிளைம் எடுத்தே ஆகணும். தடாலடியா குதிச்சுட்டார்கள். எப்பா 2000 வீரர்னா அவரு அந்த வாரம் மட்டும் சொன்னாரு. பிப்ரவரி மாதத்துக்கான டேட்டாவ சொல்றோம் அப்டின்னு சொல்லி சுமார் 39,200 நபர்கள் செத்து போயிருக்கார்கள். அதே சமயம் ஒரு 15,000 வீரர்கள ஒரு பர்ட்டிகுலர் லொக்கேஷன்ல அசெம்பிள் பண்ணணும். டிப்ளாய் பண்ணணும். அதுக்கே ஜெலன்ஸ்கியோட டீம், ராணுவம் அப்படிங்கிறது பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு 7,500 வீரர்கள தான் அந்த பகுதியில குமிக்க முடிஞ்சுச்சு. இவர்களால இப்ப வீரர்கள திரட்டுறதே பெரும் பஞ்சாயத்துல இருக்கார்கள். அப்படி 15,000க்கு பாதி அப்படிங்கிற ரேஷியோல குமிக்கப்பட்ட இடத்த சுமார் 13 மணி நேரத்துல நாங்க பிடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். அதோட நிறுத்திக்கிட்டார்கள். 7,500 வீரர்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறத சொல்லல. அந்த எண்ணிக்கை இதுல இன்க்ளூட் ஆயிருக்கா? சொல்லல. இந்த மாரி ராணுவ ரீதியா உக்ரைன் ஒரு பெரும் சிக்கல்ல இருக்கு அப்படிங்கிறதையும் கேப்ல போட்டு விட்டார்கள். ஆயுதங்களே குடுத்தாலும் வீரர்கள் இல்ல. வீரர்களே வந்தாலும் போதுமான வீரர்கள் இல்ல. போதுமான வீரர்கள் இல்லாம ரஷ்யாவ எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியாம ஒவ்வொரு இடமா பறிபோகுது அப்படிங்கிறத நல்ல ஒரு ரோட் மேப்பா பின் பண்ணி காட்டி விட்டு போயிட்டார்கள். செலன்ஸ்கிக்கு இதுக்கு பதிலே இல்ல. அவர்ட்ட எப்படி பதில் இருக்கும்? பதில் இல்லாம தான் போயி வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து சண்டை போட்டு வராரு. சண்டைன்னு கூட சொல்ல முடியாது. அவர் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். முதல்ல இருந்து ஒண்ணே ஒண்ணுதான். எவ்வளவோ போர் குற்றங்கள ரஷ்யா பண்ணியிருக்கு அப்படின்னு. இவர் ஒட்டுற போஸ்ட்ட காட்டிலும் பெரிய போஸ்ட்டா, நல்ல போஸ்ட்டா, இன்னும் வரிகள்லாம் அப்படியே படிச்சோனே கண்ல இருந்து கண் கலங்கி கண்ணீர் வர அளவுக்கு வரிகள்லாம் போட்டு, இதுதான் உலகத்தோட பிரச்சனை அப்படின்னு ரொம்ப காலம் அமெரிக்கா ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு போஸ்ட். அவர்களுக்கு ஒட்டத் தெரியாத போஸ்ட்டா? இவர் ஒட்டுற போஸ்ட்லாம் அவர்கள் கண் பார்வையில தூசிக்கும் கீழ. அந்த ஒரு வரியவே வச்சுக்கிட்டு, இவர் அப்படியே காலம் தாழ்த்தலாம் அப்படிங்கிற என்ன எண்ண ஓட்டமோ அவருக்கு மட்டுமே வெளிச்சம்.
காரணம், இப்ப இவருக்கு ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ல எல்லாம் பம்ப் பண்ற ஆட்கள் பூரா வீட்டுக்கு போயிட்டார்கள். வீட்டுக்கு போய் பண்ண முடியுமான்னு கேட்டா, 1 டஜன் என்ஜிஓக்களும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டார்கள். அதனால இவரோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நிலைமைய புரிஞ்சுகிட்டு சரண்டர் ஆகணும், இல்ல விலகி போணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு உண்டான ஒரே ஒரு விஷயம். அங்க ஆப்ஷன்ங்கிற பேச்சுக்கே இல்ல. அந்த பேப்பர் எடுத்து கையெழுத்து போட்டு கிளம்பி போய்க்கிட்டே இரு, தேர்தல சந்தி, நின்னு தொல, தோத்து தொல அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட எண்ண ஓட்டம். ட்ரம்ப் இப்போ ஒரு படி மேல போயிட்டாரு. என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தையில இந்த பயப்புலைக்கு ஈடுபாடே இல்ல. எவன் பேச்சுவார்த்தையை விரும்புறானோ அந்த அதிபர் உக்ரைனுக்கு வரட்டுமே, இப்ப என்ன கெட்டுப்போச்சு அப்படின்னு அவர் சொல்ல, ஆட்டோமேட்டிக்கா எம்பிக்கள், அதாவது உக்ரைன்ல மிச்சம் மீதி உள்ள எம்பிக்கள் ஜெலன்ஸ்கியை மீறி இப்ப பேச ஆரம்பிக்கிறார்கள். என்ன பேச ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னா, இந்த பயப்புலையை தூக்கிட்டு நம்ம அமெரிக்கா கூட நல்லுறவை மெயின்டைன் பண்ணிடணும், அதான் நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்னு ஏறக்குறைய ராணுவ புரட்சி போய் இப்ப அங்க உள்ள பாராளுமன்ற எம்பிக்களோட புரட்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் அவரு கெட்ட செய்தி இல்ல. நேட்டோவோட பொதுச் செயலாளரும் சொல்லிட்டாரு, அமெரிக்காவோட உறவை மெயின்டைன் பண்ணணும். முதல்ல சாரி கேட்டு அங்க நடந்த கசப்பான சம்பவங்கள்ல இருந்து அவர்களை வெளியில கொண்டு வர வேலையை ஜெலன்ஸ்கி பண்ணணும். ஜெலன்ஸ்கி புரிஞ்சுக்கணும். ஜெலன்ஸ்கி சொல்றது 100% உண்மை, நியாயம். ஆனா அது சொல்லக்கூடிய இடம் இது கிடையாது. சொல்லக்கூடிய தேவையும் இப்ப கிடையாது. அமெரிக்கா தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாரு. ஆமா, அமெரிக்கா விலகி போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கு. அதை விரிவா அப்புறம் பார்ப்போம். அப்படிலாம் விலகி போச்சுன்னா இவரோட நேட்டோவோட பொதுச் செயலாளர் பதவியில இருந்தும் பிரயோஜனமே இல்லாம போயிரும். அப்ப மனுஷன் அதை காப்பாத்திக்க போராடுவாரா? எல்லா திசைகள்லையும் கதவை அடைச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. இப்ப அந்த பூட்டிய கதவுல ஜெலன்ஸ்கிய வச்சு மிதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலத்துல இதே பயப்புலைய தான் ஜெலன்ஸ்கி தான் ஊர் உலகத்துல இணையற்ற தலைவர் அப்படின்னு கொடி பிடிச்சாங்க. அவனோட மைலேஜுக்காக பிடிக்கிறாங்க, பிடிச்சி தொலைங்கடா. ஏன்டா ஊர்ல உள்ளவனை எல்லாம் வம்பிழுத்தீங்க அப்படின்னு அன்னைக்கே கேட்டு நம்ம அடிச்சு ஸ்மார்ட்டா கடந்து போன நாள் தான் இன்னைக்கு இந்த பரபரப்பான சம்பவங்கள்ல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில பார்வையாளர்களா இருந்து பார்த்து வரோம். இதுக்கு காரணம் இந்தியாவோட ராஜதந்திரம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.